அடுத்து நாளைக்கான பிரமாணம் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. அப்போ நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே சோழன் செலக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவும் பயங்கரமாக ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணத்தை கோயிலில் வச்சு நடத்துகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக சோழன் நிலாவுடைய கழுத்தில் தாலி கட்டுறாங்க. தாலி கட்டின முடிச்ச கையோட சோழன் நிலாவுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நிலா வைக்கப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு சோழனும் பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்து நிலாவுடைய அப்பா நிலா கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா சத்தியமா எங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கையை நீயே பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. ஒரு பக்கம் நிலா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து நிலா வீட்டுக்கு போனதுமே சோழன் நிலா கிட்ட ரொம்பவே ரொமான்ஸாக பேசுகிறாங்க. அடுத்து நிலாவுக்கும் சோழனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. நிலாவை சோழன் கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழனும் நீ எந்த விஷயம் சொன்னாலும் உனக்காக நான் கேட்பேன் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி இந்த வீட்டில் சேரனா பெரியவங்களா இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தேவையா? அவங்க இந்த வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வேணாம். முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும். அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழன் ரொம்பவே பிரமிப்பா, எங்கள் குடும்பத்துக்காக நீ இவ்வளோ விஷயம் ஒன்று ஒன்றா யோசிக்கிறேன். எங்கள் குடும்பத்தை நினச்சி நீ ஒவ்வொரு விஷயமும் இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது என்னன்னு என்கிட்ட போய் இது மாதிரிலாம் கேட்குற? உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ எனக்கு மனைவியே கிடைச்சிட்டில்ல, எனக்கு அந்த ஒரு விஷயமே போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவோ சோழன் சொன்னதை கேட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே சந்தா வீட்டில் நீங்கள் அப்படி வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இன்னும் அதுக்கான ஒரு முயற்சி கூட பண்ணவே இல்லை. சீக்கிரமாகவே அதுக்கான பண ஏற்பாடு எல்லாமே பண்ணியே ஆகணும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமலே இருக்கோம். கரெக்டாக அதுக்காக பிளான் பண்ணணுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சோழனும் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் ஏதோ ஒரு அவசரப்பட்டு அவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டேன் நிலா, ஆனால் அவ்வளோ பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல. பக்கம் அதை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நிலாவோ சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும், சொல்லியாச்சுல அது விஷயத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் சீக்கிரமா சேரனாவுக்கும் சந்தாவுக்கும் இது மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுறாங்க. அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியன் கிட்ட, உங்க சோழனா பாத்தியா, மூத்தண்ணா இருக்கும்போதே அவங்க மட்டும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தானே, நீ மட்டும் ஏன் பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற? அவங்க வாழ்க்கையை யோசிச்சு முடிவு பண்றாங்களே, நீ மட்டும் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேன், நீ மட்டும் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற மாதிரி வானதி பாண்டியன் கூட சண்டை போடுறாங்க. பாண்டி அவங்களுடைய சிச்சுவேஷன் வேற, அவங்க கூட சேர்த்து எதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? சோழனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபம் வந்ததுனால இவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அவங்க ஒன்று புதுசாக ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. வானதியோ, நீ எத்தனை பேர் மாறினா கூட நீ மாற மாட்ட பாண்டின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கோவப்பட்டு இங்கிருந்து போறாங்க.